ஸோ வெல்கம் டு நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பாருங்களேன். ஸோ இந்த ஆர்டிக்கல் நமக்கு வந்து பார்த்தோம்னா பாலிட்டி செக்ஷனும் வந்து பார்த்தோம்னா இதில் கவர் ஆகும், ப்ளஸ் சொசைட்டி, தட் மீன்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் அந்த கான்செப்ட் கீழேயும் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கிளை நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேஸ்ட் பயாஸ் செக்ரிகேஷன் இன் ப்ரிசன்ஸ் வந்து பார்த்தோம்னா வயலேட் டிக்னிட்டி, சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ஜெயில் மேனுவல்ஸ் அண்ட் லாஸ் must be revised within 3 months, rules the bench headed by Chief Justice of India. It says distribution of work on the basis of caste amounts to untouchability. ஓகேவா? ஸோ அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஸ்ட் பயாஸ் வந்து பார்த்தோம்னா செக்ரிகேஷன் இன் ப்ரிசன்ஸில் வந்து பார்த்தோம்னா இருக்குது. அதே மாதிரி ப்ரிசன்ஸில் ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தோம்னா கொடுக்கும் போது சர்டைன் கேஸ்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து பார்த்தோம்னா டீக்ரேடடான ஒரு ஜாப்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா அதில் இன்டர்வென்ட் பண்ணி வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா ஹவு இட் வாஸ் கனெக்டட் டு அவர் ப்ரீவியஸ் ஆர்டிக்கல் நம்ம பார்க்கணும். ஸோ முன்னாடி வந்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதாவது மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கில் வந்து பார்த்தோம்னா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து பார்த்தோம்னா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஆர்டிக்கலும் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கல் கூட வந்து பார்த்தோம்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல் பார்க்கும்போது ஸோ இந்த ஆர்டிக்கலில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் வந்து பார்த்தோம்னா அதாவது பாலிட்டி செக்ஷனில் என்னென்ன வந்து பார்த்தோம்னா கவர் ஆகுது. ஸோ அதே மாதிரி சொசைட்டி லெவலில் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கல் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தோம்னா கொடுக்குது அப்படின்றதும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம மெயின்ஸில் வந்து பார்த்தோம்னா ஆன்சர் ரைட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் பாருங்களேன். ஸோ ரிமூவிங் பயாஸ், ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ த பெஞ்ச் சேஸ் எவ்ரி ஒன் வந்து பார்த்தோம்னா இஸ் பார்ன் ஈக்குவல் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த பெஞ்ச் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் கெனாட் சஃபர் லைஃப் லாங் டியூ டு ஸ்டிக்மா அட்டாச்டு டு தர் கேஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ சர்டைன் கேஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா பிறந்ததுனாலேயே ஸோ வாழ்நாள் முழுக்க வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவோட வந்து பார்த்தோம்னா அவங்க இருக்க முடியாது. ஸோ எவ்ரி ஒன் வந்து பார்த்தோம்னா என்னது பார்ன் ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸும் வந்து பார்த்தோம்னா சொல்லுது. ஸோ அந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து வந்து பார்த்தோம்னா 2022 குரூப் 1ல் ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோம்னா கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எவ்ரி ஒன் இஸ் பார்ன் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த ஈக்குவாலிட்டியை பற்றி வந்து பார்த்தோம்னா நமக்கு பாலிட்டியில் வந்து பார்த்தோம்னா என்ன செக்ஷனில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்தோம்னா பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ ஆர்டிக்கல் 414 வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன சொல்லுது? ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வந்து பார்த்தோம்னா லா அப்படின்னு சொல்கிறது இல்லைங்களா? ஸோ அதுலேயே வந்து பார்த்தோம்னா நம்ம அதை இன்டர்பிரட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் எப்படி இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆர்டிக்கில் ஸோ ஈக்குவல்ஸை தான் நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அன்ஈக்குவல்ஸை அன்ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் வந்து பார்த்தோம்னா வை வி ஆர் ப்ரொவைடிங் சர்டைன் செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ரிசர்வேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சம் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன் வந்து பார்த்தோம்னா பார்ன் ஈக்குவல் தான் இங்கே, சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமான ஒரு சமத்துவத்தை தான் நம்ம வந்து பார்த்தோம்னா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ்ட்டை அடிப்படையாக வச்சு வந்து பார்த்தோம்னா ஸோ இவங்களுக்கு இதுதான் செய்யணும் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ் அதாவது யூனியன் டெரிட்டரிஸ் வந்து பார்த்தோம்னா ஷுட் ரிவைஸ் தர் ப்ரிசன் மேனுவல்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து பார்த்தோம்னா 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி சென்டர் வந்து பார்த்தோம்னா ஷுட் அட்ரஸ் கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் in the Model Prisons Manual 2016 and the Model Prisons and Correction Services Act 2023. ஓகேவா? ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா மாடல் பிரிசன் மேனுவல்லையும் அதே மாதிரி மாடல் பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் ஆக்ட் 2023 வந்து பார்த்தோம்னா 3 monthsக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அட்ரஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரிசனில் வந்து பார்த்தோம்னா கேஸ்ட் காலம்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் டு கேஸ்ட் அண்ட் பிரிசனர்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரெஜிஸ்டரில் அந்த கேஸ்ட் சம்மந்தமான அந்த ரெஃபரன்சஸ் வந்து பார்த்தோம்னா எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரிசன் வந்து பார்த்தோம்னா எந்த லிஸ்ட்டில் வருது அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஸ்டேட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ப்ரிசன் இப்போ வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக நிறைய வந்து பார்த்தோம்னா ப்ரிசன் ரிஃபார்ம்ஸ் பற்றி வந்து பார்த்தோம்னா நிறைய
ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்துட்டுருக்கு. ஸோ கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தோம்னா ப்ரிசன் ரிஃபார்ம் பற்றி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தோம்னா ஏன்னா நிறைய க்ரைம்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போது ரீசன்ட் இதில் மட்டும் இல்லாமல் நிறைய க்ரைம்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால ஸோ ப்ரிசன் ரீஃபார்ம் வந்து பார்த்தோம்னா உண்மையாகவே ஒரு எஃபெக்டிவாக இருக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் வருது. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கலோட தொடர்புடையது தான். ஸோ இந்த ஆர்டிக்கல் நம்ம படிக்கும் போதே அந்த ப்ரிசன் ரிஃபார்ம் பற்றின ஒரு இதுவும் நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோம்னா ப்ரிசன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல் சம்மந்தமான கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஆர்டிக்கல் என்னன்னா ஃபார் ஆர்டிக்கல் 15 வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஹிபிஷன் வந்து பார்த்தோம்னா ஆன் டிஸ்கிரிமினேஷன் ஆன் பேசிஸ் ஆஃப் ஸோ ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகேவா? ஸோ இதை வச்சு ஒருத்தரை வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ராஹிபிட் பண்ணக்கூடாதுன்றதை தான் வந்து பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 15 வந்து பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து பார்த்தோம்னா இப்போது சொசைட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சினிமாக்கள் வந்து பார்த்தோம்னா நிறைய தேவையில்லாத விஷயங்களை வந்து பார்த்தோம்னா பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. பட் சோஷியல் மீடியா வந்து பார்த்தோம்னா இட்ஸ் எ கிரேட் பிளாட்ஃபார்ம் டு எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தோம்னா சர்டைன் செக்ஷன், அதாவது அவங்களோட அந்த வழியை இது சொல்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா நிறையவே இதாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தோம்னா இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the treatment of inmates from the denotified tribes are habitual offenders. ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சர்டைன் செக்ஷன் ஆஃப் கேஸ்ட்லேருந்து வர பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸாக வந்து பார்த்தோம்னா நிறைய ப்ரிசனில் இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சர்டைன் கேஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஒர்க் தான் நீ ப்ரிசனில் செய்யணும்னு வந்து பார்த்தோம்னா கொடுக்கப்படுது. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா நிறைய படங்கள் வந்து பார்த்தோம்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோம்னா எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய் பீமில் ஓப்பனிங் சீனே வந்து பார்த்தோம்னா சர்டைன் பீப்புள்ஸ் வெளியே வரும்போது அவங்கள பிடிச்சி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதாவது சொசைட்டியில் நடக்கிறத தான் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து பார்த்தோம்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கிளே அவங்க சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து பார்த்தோம்னா அந்த இதை தான் வந்து பார்த்தோம்னா பேசியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா அன்டச்சபிலிட்டி அப்போ ஸ்டில் வந்து பார்த்தோம்னா ப்ராக்டிஸில் இருக்குது அப்படின்ற ஒரு இதை தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கல் மூலிமா வந்து பார்த்தோம்னா அவங்க சொல்ல வராங்க. ஸோ ஆர்டிக்கல் 17 வந்து பார்த்தோம்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி வந்து பார்த்தோம்னா பற்றி சொல்லுது. ஸோ அதே மாதிரி அது ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்றதையும் வந்து பார்த்தோம்னா அது நமக்கு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம ஆர்டிக்கல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அண்ட் இட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷனில் இருக்குது. பட் கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா எந்த இடத்துலையும் அன்டச்சபிலிட்டினா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ண கிடையாது. ஸோ அதே மாதிரி அந்த அஃபென்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்றத தான் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பனிஷபிள் அஃபென்ஸ் வந்து பார்த்தோம்னா யார் லா மேக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்டிகல் 35க்கு கீழே the central government only can make law. ஓகேவா? ஸோ அந்த பனிஷபிள் அஃபென்ஸ் அந்த பனிஷ்மெண்ட் என்ன மாதிரி இருக்கணுன்றத சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா அந்த லா மேக் பண்ண முடியும். ஸோ கோ த்ரூ த ஆர்டிகல் 35 அண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கலோட சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 15 அண்ட் ஆர்டிகல் 17 அண்ட் ஆர்டிகல் 35. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸோ ப்ரிசன் எந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த லிஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னா ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட கவர்னிங் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் வந்து பார்த்தோம்னா லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதாவது அந்த சப்ஜெக்ட்ஸை பொறுத்து தான் வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த சப்ஜெக்ட் எந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஒரு 2 months முன்னாடி நடந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தோம்னா அது அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த கவர்னிங் ஸ்ட்ரக்சர் அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் எல்லாம் பற்றி. பிகாஸ் வந்து பார்த்தோம்னா அந்த ஆர்டிக்கலில் 2030க்குள்ளே வந்து பார்த்தோம்னா $7 trillion எக்கனாமியாக வந்து பார்த்தோம்னா இந்தியாவை மூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா என்ன முயற்சி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தோம்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸோ கோஆர்டினேஷன் ஆஃப் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட், சென்டர் அண்ட் பஞ்சாயத்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஸோ அவங்க பஞ்சாயத்தோட கோஆர்டினேஷன் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த டாபிக் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த ஃபெடரேஷன் அப்படின்றதுலையும் வந்து பார்த்தோம்னா நம்ம கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு வந்தோம்னா ஓவராலாக ஒரு வியூ வந்து பார்த்தோம்னா தெரியும் போது தான் ஸோ இந்த இதை வந்து பார்த்தோம்னா நம்ம அப்ரோச் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், வை வி ஆர் புட்டிங் த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தோம்னா ஸ்லைடில் போகிறோம்னா பிகாஸ் இட்ஸ் அ நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை வி ஆர் புட்டிங் த நியூஸ் பேப்பர் ஆன் த ஸ்லைட். ஓகே? ஸோ அதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தோம்னா நம்ம பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் தாண்டி வந்து பார்த்தோம்னா நீங்களும் சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு பற்றின ஒரு இது தமிழ்நாடோட ஒரு முக்கியமான லீடர் பற்றி கூட சொல்லலாம். நம்ம ஹிந்து பேப்பர் படிக்கும் போது வந்து பார்த்தோம்னா ஃப்ரைடேஸில் வரக்கூடிய ஹிந்து பேப்பரில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடின் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டே வந்து பார்த்தோம்னா ஒரு 2 பேஜ் வந்து பார்த்தோம்னா கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரைடேஸில் மட்டும். ஸோ அந்த பேஜ் வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாடை பற்றி சில முக்கியமான இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பர்சனாலிட்டிஸாக இருக்கலாம். ஸோ அவங்கள பற்றி வந்து பார்த்தோம்னா ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்த்தோம்னா அதில் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரைடேஸில் அது வந்து பார்த்தோம்னா ஹிந்துவில் வருது. ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த
எந்த நியூஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த தமிழ்நாடின் ஃபோக்கஸ் ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ வென் பெரியார் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டான்ச் கிரிட்டிக் ஆஃப் காந்தி ஓகேவா. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தோம்னா காந்தியை பற்றி படித்தோம். ஸோ காந்தி ஜெயந்தி, அதாவது அவரோட பர்த் ஆனிவர்சரி பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போது பெரியார் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு லீடர்னு சொல்லலாம். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தோம்னா தமிழ் சொசைட்டிக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு பெரிய ஒரு இது தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா அவரை நம்ம சிலபஸில் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தோம்னா அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஸோ அதோட டாப்பிக்கே வந்து பார்த்தோம்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தந்தை பெரியார் அண்ட் வந்து பார்த்தோம்னா பேரறிஞர் அண்ணான் தான் இருக்கும். ஸோ அப்போ அவர் வந்து பார்த்தோம்னா இங்கே நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி எவ்ரி எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தோம்னா அவரை பற்றின கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா இருந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் ஸ்டில் வந்து பார்த்தோம்னா அந்த திராவிடியன் பாலிடிக்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஐடியாலஜிக்கு வந்து பார்த்தோம்னா நிறையவே வந்து பார்த்தோம்னா பெரியாரோட ஸ்டாண்ட் வந்து பார்த்தோம்னா நிறையவே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக விஜய் வந்து பார்த்தோம்னா கட்சி தொடங்கும் போது கூட வந்து பார்த்தோம்னா பெரியாரோட இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு அஞ்சலி செலுத்தினார். ஸோ அப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாலிட்டியாக தான் வந்து பார்த்தோம்னா பெரியார் வந்து பார்த்தோம்னா இங்கே தமிழில் வந்து பார்த்தோம்னா பார்க்கப்படுறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா அப்படி இங்கே பர்சனாலிட்டியாக பார்க்கப்படுறவர். ஸோ ஃபாதர் ஆஃப் த நேஷனான காந்தியை வந்து பார்த்தோம்னா அவரோட ஸ்டான்ச் கிரிட்டிக்காகவும் வந்து இருக்கார் ஓகேங்களா. ஸோ பட் இருந்தாலும் அவரை ஹோஸ்ட் பண்ணியிருக்கார் ஈரோட்டில் ஓகேவா அட் 1921 வென் காந்தி வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஓகேவா ஃபார் 3 வாரம் வந்தார். ஸோ நான் கோஆப்ரேஷனுக்காகவும் கிலாஃபத் மூமெண்ட்காகவும் ஓகேவா. ஸோ அப்படி வரும்போது வந்து பார்த்தோம்னா ஸோ பெரியாரோட வீட்டில் தான் வந்து பார்த்தோம்னா தங்கியிருந்தார் ஓகேவா ஈரோட்டில். ஸோ பெரியார் ஈவி ராமசுவாமி வந்து பார்த்தோம்னா ஒரு கிரிட்டிக் ஆஃப் மகாத்மா காந்தியோட ப்ரெஃபரன்ஸ் ஆஃப் வர்ணாசிரம தர்மா ஓகேவா. ஸோ அந்த இதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா ஸோ பெரியார் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டான்ச் கிரிட்டிக்காக வந்து பார்த்தோம்னா காந்தி மேலே இருந்தார். ஸோ அந்த கிரிட்டிக் வந்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா பேசு பொருளாக இருக்குது. ஸோ ஈவன் வந்து பார்த்தோம்னா நம்ம பூனா பேக்ட் வந்து பார்த்தோம்னா 1932 வந்து பார்த்தோம்னா சைன் பண்ணும்போது கூட வந்து பார்த்தோம்னா தேர் வாஸ் மெனி வந்து பார்த்தோம்னா நிறைய இஷ்யூஸ் வந்து இருந்தது. ஸோ அம்பேத்கர் வந்து பார்த்தோம்னா அதுக்கு அக்செப்டே பண்ணல கடைசி அந்த இதுக்கு. ஸோ அட்லாஸ்ட் வந்து பார்த்தோம்னா சம் இஷ்யூஸ் நடந்ததுனால தான் வந்து பார்த்தோம்னா சைன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அப்போ அந்த வர்ணாசிரம தர்மா அப்படின்றதும் என்னன்றதை நம்ம பார்க்கணும். பிகாஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா சனாதன தர்மா வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனாக வந்து பார்த்தோம்னா மாறி இருக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்தோம்னா ஆந்திரா பிரதேஷோட டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா பேசியிருந்தார். ஸோ நம்மளோட டெப்டி சிஎம் வந்து பார்த்தோம்னா அதை பற்றி முன்னாடி பேசியிருக்கிறாரு. ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலுக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த செகண்ட் ஆர்டிக்கலுக்கும் ஜஸ்ட் கனெக்டட் அண்ட் நோ ஓகேங்களா. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தோம்னா இங்கே கேஸ்ட் வந்து பார்த்தோம்னா இருக்கா இல்லை இன்னும் யார் சார் ஜாதியெல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட் ஆர்டிக்கல்லே சுப்ரீம் கோர்ட்டே பதில் சொல்லிட்டாங்க. ஸோ செகண்ட் ஆர்டிக்கல்லையும் வந்து பார்த்தோம்னா இதுதான் எழுதியிருக்காங்க. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தோம்னா தெர் ஆர் மோர் ப்ராக்டிசஸ் வந்து பார்த்தோம்னா நடந்துட்டு தான் இருக்குது. ஸ்டில் வந்து பார்த்தோம்னா அன்டச்சபிள்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்கள அன்டச்சபிள்ஸாக தான் பார்க்குறாங்க. இன்னும் நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா நடந்துட்டுருக்கு. அது சின்ன பசங்கள்லேருந்தே வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா சொசைட்டி சோஷியல் ஜஸ்டிஸ் கீழே வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா ஒரு முன் உதாரணமான மாநிலமாக வந்து பார்த்தோம்னா எல்லாத்துலையும் இருந்திருக்கு. பட் தமிழ்நாட்டிலே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தோம்னா தேர் ஆர் மோர் வந்து பார்த்தோம்னா நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா போயிட்டு தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் வந்து பார்த்தோம்னா அதை கடந்து அதாவது அதில் இருக்கக்கூடிய கெட்டதை விட்டுட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ தட்ஸ் த ரீசன் வை அவர் பேரண்ட்ஸ் ஆர் வந்து பார்த்தோம்னா நம்மளை படிக்க வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய அந்த நல்ல ஃபேக்ட்ஸை வந்து பார்த்தோம்னா சொல்லுங்கள். ஸோ அதே விட்டுட்டு வந்து பார்த்தோம்னா இல்லை அப்பா அம்மா என்ன சொல்லணும் அதை தான் நாங்கள் கேட்கணும்னு சொல்கிறதுக்காக நம்மளை அவங்க படிக்க வைக்கல ஓகேங்களா. ஸோ நான் அவங்களுக்கு தெரியாத அறியாமையை வந்து பார்த்தோம்னா நம்ம படிச்சுட்டு சொல்லும் போது ஸோ தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்காக இது பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வந்து பார்த்தோம்னா பெரியார் பற்றி அறிஞர் அண்ணாவை பற்றி நம்ம சிலபஸில் படிக்கிறத தாண்டி ஸோ அவங்களோட ஐடியாலஜிஸ் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்றதுல தான் வந்து பார்த்தோம்னா நிறைய இருக்குது. ஸோ தட்ஸ் த ரீசன் வை வி ஆர் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் சிலபஸ் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல் அண்ட் கோ த்ரூ வாட் இஸ் வர்ணாசிரம தர்மா அண்ட் வாட் இஸ் வந்து பார்த்தோம்னா சனாதன தர்மா. தெர் வாஸ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது. பட் வந்து பார்த்தோம்னா இது நம்மளோட சப்ஜெக்ட் அண்ட் சிலபஸ்க்கு வந்து பார்த்தோம்னா எப்படி ஓரியன்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஏன்னா சொசைட்டியில் வந்து பார்த்தோம்னா தேர் ஆர் ஆஸ்கிங் மோர் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ யூபிஎஸ்சியோட ஜிஎஸ் பேப்பர் 1லேயே சொசைட்டிலேருந்து நிறைய மார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருந்தும் வந்து பார்த்தோம்னா வல்னரபிள் செக்ஷனாக அந்த பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம்னா ஏன் வந்து பார்த்தோம்னா அவங்களால வந்து பார்த்தோம்னா வெளியே வரவே முடியல. ஸோ இன்னும் ஏன் அவங்களால வந்து பார்த்தோம்னா இம்ப்ரூவே ஆக முடியலன்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா வெறும் ஸ்கீமோ இல்லை வெறும் டேட்டா வச்சுட்டோ நம்ம ஆன்சர் பண்ண முடியாது.
கிடையாது. ஸோ சொசைட்டியை பற்றின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்தோம்னா அதை அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அதுக்காக தான் இப்போ குரூப் 1ல் தே ஆடட் வந்து பார்த்தோம்னா எத்திக்ஸையும் வந்து பார்த்தோம்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்திக்ஸ் மாதிரி ஒரு பேப்பர் வந்து பார்த்தோம்னா படிக்கும் போது எழுதும் போது நமக்கு சொசைட்டியை பற்றின ஒரு ஃபுல்லான ஒரு ப்ராடான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து எழுதும் போது தான் வந்து பார்த்தோம்னா அது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரியான லீடர்ஸ் பற்றி படிக்கும் போது அவங்க ஐடியாலஜிஸ் வந்து பார்த்தோம்னா இன்றைய அளவுக்கு வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ இன்றைய சமுதாயம் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்குன்றதையும் நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா நம்ம யூனிட் 2ல ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் நியூஸ் தான். ஸோ இந்த ஆர்டிக்கல் பாருங்களேன், நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த ஆர்டிக்கலோட வந்து பார்த்தோம்னா ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ நியூஸ் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணும் போது அந்த கண்டினியூட்டியான நியூஸஸ் தான் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ 70th ஃபில்ம், அதாவது நேஷனல் ஃபில்ம் அவார்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா நமக்கு தாதா சாஹிப் பால்கே அவார்டு வந்து பார்த்தோம்னா யாருக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அதாவது மிதுன் சக்கரவர்த்தி தான் வந்து பார்த்தோம்னா இந்த 2022க்காக வந்து பார்த்தோம்னா வாங்க போகிறாருன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்போது இது இந்தியா லெவலில் வந்து பார்த்தோம்னா சொல்லப்படுது. ஸோ அதாவது 1969ல் இந்த அவார்டு வந்து பார்த்தோம்னா இனிஷியேட் பண்ணப்பட்டது. ஸோ இது குரூப் 4 2024ல் வந்து பார்த்தோம்னா இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது தாதா சாஹிப் பால்கே அவார்டு வந்து பார்த்தோம்னா எப்போ இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதை வாங்கின பர்சன் பேர் யாருன்னா ஸோ தேவிகா ராணி அப்படின்னு தான் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்தும் வந்து பார்த்தோம்னா ரஜினிகாந்த் வந்து பார்த்தோம்னா வாங்கியிருக்காரு. சரிங்களா? ஸோ இது தாண்டி ஃபஸ்ட்டு தமிழ் ஆக்டர் வந்து பார்த்தோம்னா யார் இந்த பால்கே அவார்டை வந்து பார்த்தோம்னா வின் பண்ணது, அதாவது வாங்கினது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ தமிழ்நாட்டிலிருந்து சிவாஜி கணேசன் தான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு தமிழ் ஆக்டர், ஓகேவா, டு வின் த பால்கே அவார்டு. ஓகேவா? ஸோ அதாவது 1969ல் இனிஷியேட் பண்ணும் போது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரிசீவ் த அவார்டு வந்து பார்த்தோம்னா தேவிகா ராணி. ஓகே, அதே வந்து பார்த்தோம்னா தமிழ் ஆக்டரில், அதாவது ஃபஸ்ட்டு இதில் வந்து தமிழ் ஆக்டராக வந்து பார்த்தோம்னா வாங்கினது வந்து பார்த்தோம்னா இட் வாஸ் சிவாஜி கணேசன் தான். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ வந்து பார்த்தோம்னா வாங்கியிருக்கிறோம் மிதுன் சக்கரவர்த்தி தான் வந்து பார்த்தோம்னா வாங்கியிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆக்டர் ஃப்ரம் த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டு ஹேவ் ஓன் திஸ் அவார்ட் வந்து பார்த்தோம்னா சிவாஜி கணேசன் தான் 1996ல் வந்து பார்த்தோம்னா வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1969ல் வந்து பார்த்தோம்னா தேவிகா ராணி கொடுத்துருக்காங்க. ஸோ 96ல் வந்து பார்த்தோம்னா அப்படியே 6996. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு சிவாஜி கணேசன் வந்து பார்த்தோம்னா வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை தாண்டி in 1982ல ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் எல்வி பிரசாத் வாஸ் த only person involved in the Tamil film industry to have owned it. ஓகேவா? அதாவது தமிழ் ஆக்டராக ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து பார்த்தோம்னா இட் வாஸ் சிவாஜி கணேசன். ஓகேங்களா? ஸோ அதாவது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃபஸ்ட்டு வாங்கினது யார் அப்படின்னு பார்க்கும்போது இட் வாஸ் எல்வி பிரசாத். ஓகேங்களா? ஸோ தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து கேட்கும் போது எல்வி பிரசாத்னு போடணும். அதுவே தமிழ் ஆக்டராக ஃபஸ்ட்டு இந்த அவார்டு வாங்கினது யாருன்னா சிவாஜி கணேசன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியா லெவலில் ஃபஸ்ட் வின் பண்ணது வந்து பார்த்தோம்னா தேவிகா ராணி. ஸோ ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தோம்னா இந்த அவார்டு வந்து பார்த்தோம்னா யாருக்கு போக போகுதுன்னா மிதுன் சக்கரவர்த்திக்காக. ஓகேங்களா? ஸோ யூனியன் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா இதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இதை கொடுக்கறது பிரசிடெண்ட்டாக வந்து பார்த்தோம்னா கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா நம்ம பழைய ஆர்டிக்கலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூட எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தோம்னா இந்த தமிழ்நாடு அதாவது பற்றின இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனாலிட்டி தான். ஓகேவா? ஸோ இதுவும் தமிழ்நாடு இன் ஃபோக்கஸ் அந்த பேஜில் தான் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரட்டைமலை சீனிவாசன், ஸோ இவர் தான் அந்த பர்சனாலிட்டி. ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கொஷின். ஓகேங்களா? ஸோ ரட்டைமலை சீனிவாசனை பற்றி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இவர் born in 1859 இன் செங்கல்பட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம புக்கில் பார்க்கும்போது இட் வாஸ் வந்து பார்த்தோம்னா காஞ்சிபுரம்னு இருக்கும். ஸோ பட் 29/11/2019 அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா காஞ்சிபுரத்துலேருந்து வந்து பார்த்தோம்னா செங்கல்பட்டு வந்து பார்த்தோம்னா தனியான டிஸ்ட்ரிக்டாகவே வந்து பார்த்தோம்னா வந்தாச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து into a family of laborers. ஓகேவா? ஸோ ஸ்ரீனிவாசன் played a pivotal role in mobilizing the marginalized sections. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி he ran journals for highlighting the suffering of his people, fought for the rights in the Madras Legislative Council and served in the Justice Party with sole aim of uplifting the vulnerable groups. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம ரட்டைமலை சீனிவாசனை பற்றி படிக்கும் போது வந்து பார்த்தோம்னா ஒரு டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கான லீடர். ஓகேங்களா? அப்படின்றத தாண்டி he was one of the pioneer அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அந்த அதாவது வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்காக வந்து பார்த்தோம்னா போராடினதில். ஓகேவா? அண்ட் he was வந்து பார்த்தோம்னா ஆல்சோ வந்து பார்த்தோம்னா பிரதர் இன் லா வந்து பார்த்தோம்னா அயோத்திதாசி பண்டிதர். ஓகேவா? ஸோ அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்கிறான். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ரட்டைமலை சீனிவாசன் வாஸ் அவார்டட் த டைட்டில்ஸ் வந்து பார்த்தோம்னா ராவ் சாஹிப் இன் 1926 அண்ட் ராவ் பகதூர் இன் 1930 அண்ட் திவான் பகதூர் இன் 1936. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அவரோட ஆட்டோபயோகிராஃபியான ஜிவிஎஸ் சரித்த சுருக்கம் வந்து 1939ல். ஸோ ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் பயோகிராஃபிஸ்னு வந்து
பார்த்தோம்னா சொல்லுவாங்க. இது 2021 குரூப் 1 ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோம்னா ஐடென்டிஃபை த பர்சனாலிட்டின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்தோம்னா அந்த கொஷினில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த பர்சனாலிட்டி யார் அப்படின்றத கேட்டாங்க. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். ஸோ அம்பேத்கர் வந்து பார்த்தோம்னா எப்படி ஒரு டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்காக வந்து பார்த்தோம்னா ரொம்ப இது பண்ணாரோ அங்கே, ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதர், ரட்டைமலை சீனிவாசன், MC ராஜாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். 2022 குரூப் 1 கொஷினில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஷின் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் அதை வந்து பார்த்தோம்னா திரும்ப படித்து பாருங்கள் நீங்கள் சிலபஸ் வச்சு படிக்கும் போது. ஸோ அது வந்து பார்த்தோம்னா ரொம்ப அழகாக அதை வந்து பார்த்தோம்னா ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 திங்கர்ஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஒர்க்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 4 பேருமே வந்து பார்த்தோம்னா டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்காக போராடிய அந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கான தலைவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருந்தாங்க. அந்த கொஷின் ரொம்பவே நல்லா ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. அதில் சுவாமி சஜானந்தான்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவரோட ஒரிஜினல் நேமே வந்து பார்த்தோம்னா அது கிடையாது. ஸோ அவரும் வந்து பார்த்தோம்னா இதுக்காக போராடி இருக்காரு. MC ராஜா வந்து பார்த்தோம்னா போராடி இருக்காரு. அயோத்திதாச பண்டிதர் வந்து பார்த்தோம்னா போராடி இருக்காரு. ஸோ அயோத்திதாச பண்டிதர்லேருந்து வந்து பார்த்தோம்னா நமக்கு 2024 குரூப் 4ல் வந்து பார்த்தோம்னா கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ரட்டைமலை சீனிவாசனும் வந்து பார்த்தோம்னா இங்கே வல்னரபிள் செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறையவே போராடி இருக்காரு. ஸோ அதே மாதிரி பறையன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை வந்து பார்த்தோம்னா 1892 வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணார். ஓகேங்களா. ஸோ வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு 15 rupees வச்சு. ஸோ தட் நேம் வாஸ் ஆக்சுவலி சேஞ்ச் டு வந்து பார்த்தோம்னா ஆதி திராவிடராக வந்து பார்த்தோம்னா மாறிச்சு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்கெடியூல் கேஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா 1935 ஆக்ட் கீழே வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 கிளாசிஃபைட் தம் அஸ் ஸ்கெடியூல் கேஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா மாற்றினாங்க. ஸோ ஸ்கெடியூல் கேஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ஆடட் இந்த ஸ்கெடியூல். தட்ஸ் த ரீசன் வை தே ஆர் கால்ட் அஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்கெடியூல் கேஸ்ட். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸோ இவங்களுக்கான உரிமைகளுக்காக வந்து பார்த்தோம்னா நிறையவே போராடி இருக்காரு. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தோம்னா அதாவது அம்பேத்கர் கூட வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா அட்டன் பண்ணார். அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ த சிக்னட்டரி ஆஃப் வந்து பார்த்தோம்னா பூனா பேக்ட் 1932. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸ்னு கூட வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இவரோட பர்த் வந்து பார்த்தோம்னா 7/7. ஓகேங்களா. ஸோ அந்த டேட்டை வந்து பார்த்தோம்னா ஜெயலலிதா பீரியட், அதாவது ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போது வந்து பார்த்தோம்னா ஸோ கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம்னா ஆர்கனைஸ் பண்ணலாம் அவரோட பர்த்டேல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வந்து பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஃபிகர். ஸோ இந்த மாதிரியான தலைவர்கள் பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா வெறும் சும்மா அதாவது எக்ஸாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூக்கு தாண்டி வந்து பார்த்தோம்னா ஸோ இவங்களோட தாட்ஸ் அண்ட் வந்து பார்த்தோம்னா ஐடியாஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டில் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நம்ம சொசைட்டியில் வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இந்த அளவு இப்பயும் வந்து பார்த்தோம்னா இவங்களோட ஐடியாஸ் வந்து பார்த்தோம்னா ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா விடுதலை மூவியில் வந்து பார்த்தோம்னா சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புக் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸை கூட வந்து பார்த்தோம்னா ரெவல்யூஷன் ஆக வைக்குது அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி அப்போ இன்னும் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா மாறலன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா ஸோ ஸ்டில் வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு இருந்தது என்னவோ ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தோம்னா ஸோ அதே மாதிரியான ஒரு இதுதான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன தான் படித்தாலும் வந்து பார்த்தோம்னா ஸ்டில் வந்து பார்த்தோம்னா சம் பீப்புள் ஆர் திங்கிங் ஸோ அவங்க இன்னும் அந்த மாதிரியான ஒரு இதில் தான் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான லீடர்ஸ் அண்ட் இந்த மாதிரியான ஐடியாஸ் அண்ட் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா படிக்கும் போதாவது வந்து பார்த்தோம்னா ஸோ தே ஹாவ் டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங் வந்து பார்த்தோம்னா ரியலி அப்படின்றத வந்து பார்த்தோம்னா அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் அண்ட் இந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ் பற்றி வந்து பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர்ஸில் நியூஸஸில் ஸோ சிலபஸில் வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஆர்டிகல். இதை ஃபஸ்ட்டு ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இவரோட ஐடியாஸ் அண்ட் வந்து பார்த்தோம்னா இவரோட பட்டம் வாங்கினது இவரோட இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இவரோட ஐடியாஸ் என்ன சொல்லுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்துக்கு இவரோட ஐடியாஸ் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு பின்பற்றப்பட்டது வந்து பார்த்தோம்னா இன்றைக்கும் இருக்கா. ஸோ அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் டோன்ட் கோ த்ரூ வந்து பார்த்தோம்னா இது ஒரு மார்க்குக்காக படிக்கிறத தாண்டி ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா சொசைட்டியில் ஒரு என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை வந்து நாளைக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக ஆகிட்டு உருவாக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சும் வந்து பார்த்தோம்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா நம்மளோட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அந்த டாபிக் கீழே வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச வந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து பார்த்தோம்னா அனுராக் குமார் திசநாயக்கை வந்து பார்த்தோம்னா ஓன் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் ஹிந்துவில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி தமிழ்நாடு எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செகண்ட் பேஜே வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு ஃபிஷர்மேன் வந்து பார்த்தோம்னா போராட்டம் நடத்தியிருப்பாங்க. ஸோ அதுவும் இந்த டாப்பிக்கும் எப்படி அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா ஜெய்சங்கர் வந்து டு மீட் திசநாயக்கை வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஓகேங்களா ஜெய்சங்கர் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா போயிருக்காங்க. ஓகேங்களா. திசநாயக்கை அதாவது ஸ்ரீலங்கனோட பிரசிடென்ட் அனுராக் குமாரா திசநாயக்கை வந்து பார்த்தோம்னா மீட் பண்ணுறதுக்காக. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவோட பிரைம் மினிஸ்டர் வாஸ் ஹரிணி
அமரசூரியா அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவோட பிரைம் மினிஸ்டராக வந்து பார்த்தோம்னா இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா திஸ் காயா வந்து பார்த்தோம்னா அனுராக் குமார் திஸ்நாயக்கா வந்து பார்த்தோம்னா ஹி வாஸ் அன் லெஃப்டிஸ்ட் லீடர். ஓகேங்களா. ஸோ லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி இருக்கிற ஒரு பர்சன். ஓகேங்களா. ஸோ நம்ம பாலிடிக்ஸ் படிக்கும் போது வந்து பார்த்தோம்னா ஸோ லெஃப்ட், சென்டர் அண்ட் ரைட் வந்து பார்த்தோம்னா பிரிப்போம் அந்த ஐடியாஸ் வச்சு வந்து பார்த்தோம்னா. ஸோ லெஃப்ட் வந்து பார்த்தோம்னா மோர் வந்து பார்த்தோம்னா தே ஆர் சோஷியல் அண்ட் கம்யூனிசமான ஐடியாலஜிஸ் வந்து பார்த்தோம்னா கொண்டவங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாலிட்டி வந்து பார்த்தோம்னா இவர். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா இருக்க போகிறார் இவர். ஸோ இது மூலிமா வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான ரிலேஷன் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்கும். ஸோ வாட் வி ஆர் த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் சைனா ஃபேக்டர் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஸ்ரீலங்காவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அண்ட் ஸ்ரீலங்கா வாஸ் ஒன் ஆஃப் த வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் நெய்பர் வந்து பார்த்தோம்னா நம்மளோட இதில். ஸோ வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தோம்னா வி ஆர் ஃபாலோயிங் த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா வி ஆர் ஹேவிங் த சாகர் அவுட்லுக்னு சொல்லுவாங்க. அதாவது செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இந்த ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அவுட்லுக் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு அப்படின்றதும் நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கல் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் த ரீசன் வந்து பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மினிஸ்டரான நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா அண்ட் ஹி ஹேவ் வந்து பார்த்தோம்னா மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஜெய்சங்கர் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. ஸோ வை ஆம் சேயிங் இஸ் அவர் இப்போ எழுதின அந்த புக் வந்து பார்த்தோம்னா அந்த இந்தியா வே வந்து பார்த்தோம்னா அந்த புக் யார் எழுதுனாங்கன்னு இப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்டு ஒரு ஒன் ஆஃப் த நாலேஜபிள் பர்சன் வந்து பார்த்தோம்னா நம்மளோட இந்தியன் மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா இருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா விசிட் வந்து பார்த்தோம்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபிஷர்மேன் இஷ்யூ வந்து பார்த்தோம்னா அது நிறைய நாள் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா அவங்க எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க. அண்ட் 13th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தோம்னா அந்த அமெண்ட்மெண்ட் அதாவது லெஜிஸ்லேட் அதாவது டெவல்யூஷன் ஆஃப் பவர் வந்து பார்த்தோம்னா எப்படி கொண்டு போக போகிறாங்க. அதாவது இண்டோ அக்கா 1987 படி கொண்டு வந்து அந்த 13th அமெண்ட்மெண்ட்டை வந்து பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா. ஸோ அதே மாதிரி அந்த தமிழ் பீப்புள்ஸோட ஆஸ்பிரேஷன்ஸை வந்து பார்த்தோம்னா பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த அரசு வந்து பார்த்தோம்னா செயல்படுமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்தியா எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற ஒரு ஐடியாஸும் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தோம்னா அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா சார் நான் ஏன் வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குரூப் 4 படிக்கிறோன்னா கூட நம்ம ஏன் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதாவது இப்போ G7 வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் குரூப் 4ல் கேட்கும்போது அது இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது ஒன்றும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்ம நாளைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தோம்னா போய் ஒர்க் பண்ணும்போது ஸோ நிறைய மைக்ரேட் வந்து பார்த்தோம்னா இங்கே பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம்னா வரும்போது ஸோ அந்த பேஸான இஷ்யூ வந்து பார்த்தோம்னா அதாவது ஒரு கண்ட்ரிக்கும் நம்மளோட கண்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய பேசிக்கான இஷ்யூஸ் தெரியும் போது அந்த ப்ராப்ளம்ஸை வந்து பார்த்தோம்னா இன்னும் நல்லா அவங்க வந்து பார்த்தோம்னா அப்ரோச் பண்ண முடியும். தட்ஸ் த ரீசன் வை வி ஹாவ் டு ரீட் நியூஸ் பேப்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ அதாவது சிலபஸில் இருக்கிறதையும் கொஞ்சம் தாண்டி வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜபிள் கொடுத்து வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரியான சில நியூஸஸ் வந்து பார்த்தோம்னா பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்லையும் தாண்டி வந்து பார்த்தோம்னா செக்யூரிட்டி அண்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளோட நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி ஸோ எல்லா ஆங்கிள்லையும் வந்து பார்த்தோம்னா இதை வந்து பார்த்தோம்னா கவர் பண்ணியிருக்கணும். ஸோ ஏன்னா ஒரு பிப்ரவரியிலே வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தோம்னா இவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரை வந்து பார்த்தோம்னா மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மீட்டிங் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவோட அந்த மெயின் அதாவது முன்னாடி இருந்த பழைய பார்ட்டிஸ் எதுவுமே வந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஓட் பண்ணல. ஸோ புதுசாக தான் ஒரு பார்ட்டிக்கு வந்து பார்த்தோம்னா தே ஓட்டட். ஓகேங்களா. ஸோ அப்போது வை த பீப்புள் வந்து பார்த்தோம்னா எகெயின்ஸ்டாக வந்து பார்த்தோம்னா பழைய பார்ட்டிஸ் அண்ட் பழைய ஐடியாலஜிஸ்க்கு வந்து பார்த்தோம்னா எகெயின்ஸ்டாக இருந்தாங்க. ஸோ வை தே கேவ் த சான்ஸ் வந்து வை தே கிவ் த சான்ஸ் டு வந்து பார்த்தோம்னா இப்போ நியூ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தோம்னா திங்க் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கல் சம்மந்தமாக ஏதாவது இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மராத்தி 4 more லாங்குவேஜஸ் வந்து பார்த்தோம்னா கெட் கிளாசிக்கல் டேக். ஓகேங்களா. ஸோ மராத்தி தாண்டி இன்னும் 4 மொழிகளுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க கிளாசிக்கல் டேக் வந்து பார்த்தோம்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கல் சம்மந்தமான அந்த நியூஸ் சம்மந்தமான ஒரு ஆர்டிக்கல் தான் இது. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இது வரைக்கும் எத்தனை லாங்குவேஜஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கிளாசிக்கல் டேக் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து பார்த்தோம்னா எதுக்கு வந்து பார்த்தோம்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க, எந்த மொழிக்கு வந்து பார்த்தோம்னா கொடுத்தாங்க. ஸோ அந்த ஆர்டர் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியணும். ஸோ அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ்க்கு வந்து பார்த்தோம்னா அந்த கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் கொடுக்கும் போது வந்து பார்த்தோம்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது அந்த லாங்குவேஜ்க்கு. ஸோ அந்த
ஸ்டேட்டஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்றதும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தோம்னா நமக்கு கம்மியான பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ஸோ நம்ம இந்த ஆர்டிக்கிளை நம்ம எக்ஸ்ட்ராவாக சர்ச் பண்ணி படிக்கும் போது வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய நோட்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுத்து வச்சுக்கலாம். பிகாஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சிலே வந்து பார்த்தோம்னா கிளாசிக்கல் அந்த லாங்குவேஜோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தோம்னா எதோட அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 2021 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2022 குரூப் 4 வந்து பார்த்தோம்னா லாங்குவேஜஸ் கொடுத்துட்டு அது எந்தெந்த இயரில் வந்து பார்த்தோம்னா அது கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தோம்னா தே ஆஸ்க் த கொஷின். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், த யூனியன் கேபினெட் வந்து பார்த்தோம்னா தேர்ஸ்டே வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தோம்னா மராத்தி, பெங்காலி, அசாமீஸ், பலி அண்ட் பிராக்ரித் வந்து பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மகாராஷ்டிராவில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த மராத்தி அப்படின்ற வந்து பார்த்தோம்னா லாங்குவேஜ் பேசப்படுது. ஸோ அதே மாதிரி பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷில் வந்து பார்த்தோம்னா பலி அண்ட் பிராக்ரித் வந்து பார்த்தோம்னா பேசப்படுது. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப பழமையான லாங்குவேஜ் தான். ஓகேங்களா? ஸோ புத்திசம் டைம்லலாம் வந்து பார்த்தோம்னா வி நோ அபவுட் திஸ் வந்து பார்த்தோம்னா அந்த லாங்குவேஜ் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்தோம்னா இந்த பெங்காலி லாங்குவேஜ் வந்து பார்த்தோம்னா பேசப்படுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா தேர் வாஸ் அ ஃபெஸ்டிவல். ஓகேங்களா? ஸோ வெஸ்ட் பெங்காலில் ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கும் போது ஸோ அது பொலிட்டிக்கல் ஸ்பியராகவும் என்ன மாதிரி இருக்க போகுது. ஸோ மகாராஷ்டிரா எலெக்ஷன் வாஸ் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா நியரிங். ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது உண்மையாகவே இது பொலிட்டிக்கல் சம்மந்தமாக இருக்குமான்ற ஒரு கேள்வியிலையும் நம்ம வந்து பார்த்தோம்னா படிக்கணும். ஸோ அதே மாதிரி அசாம் வந்து பார்த்தோம்னா அசாமிஸ். ஓகேங்களா? ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஜிஐ டேக் வந்து பார்த்தோம்னா நிறைய அசாம் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தோம்னா 2004 வந்து பார்த்தோம்னா அக்டோபர் 2004 தான் வந்து பார்த்தோம்னா இந்த சென்டர் வந்து பார்த்தோம்னா டிசைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ டு கிரியேட் எ நியூ கேட்டகரி ஆஃப் லாங்குவேஜ் ஆஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜாக வந்து பார்த்தோம்னா இது பண்ணோன்னு. ஸோ அதுபடி வந்து அதாவது அக்டோபர் 12, 2004 வந்து பார்த்தோம்னா they decided and வந்து பார்த்தோம்னா தமிழுக்கு வந்து பார்த்தோம்னா தமிழை வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜை வந்து பார்த்தோம்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தமிழ் மேலே அவங்க இன்னும் வந்து பார்த்தோம்னா அப்போது ஒரு பற்று வச்சு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழை மறக்கலாம் இல்லை. ஓகே. ஸோ அதே மாதிரி த க்ரைட்டீரியா ஃபார் இன்க்ளூஷன் வந்து பார்த்தோம்னா இன்க்ளூடட் த ஹை ஆன்டிக்விட்டி ஆஃப் இட்ஸ் ஏர்லி டெக்ஸ்ட் and வந்து பார்த்தோம்னா ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி ஓவர் 1000 years and the originality of the literary are not borrowed from another speech community. ஓகேங்களா? ஸோ சில க்ரைட்டீரியாஸை வச்சு தான் வந்து பார்த்தோம்னா அவங்க இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தோம்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த க்ரைட்டீரியாஸ் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். அந்த 4 க்ரைட்டீரியாஸை தான் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி 2021 குரூப் 1 அந்த கொஷனில் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் நவம்பர் 2004 ஒரு லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி வந்து பார்த்தோம்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுபடி தான் வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து பார்த்தோம்னா ஃபார்ம் பண்ணுறாங்க சாகித்ய அகாடமியோட ஹெல்ப் மூலிமா. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாமைன் பண்ணுறாங்க, அதாவது எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒரு லாங்குவேஜை நம்ம கிளாசிக்கல் லாங்குவேஜாக வந்து பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணால் வாட் ஆர் த எலிஜிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஒன்லி வந்து பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட் வந்து 2005 வந்து பார்த்தோம்னா கொடுக்குறாங்க. ஸோ தெலுங்கு அண்ட் கன்னடா வந்து பார்த்தோம்னா 2008 அண்ட் மலையாளம் வாஸ் 2013 அண்ட் ஒடியா வந்து பார்த்தோம்னா 2014 வந்து பார்த்தோம்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுபடி தான் வந்து பார்த்தோம்னா இப்போது இந்த 5 லாங்குவேஜஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா என்னென்னா அதாவது இப்போ இந்த ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கும் போது ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த லாங்குவேஜ்க்கு வந்து பார்த்தோம்னா கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 மேஜர் ஆனுவலாக வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் ஃபார் ஸ்காலர்ஸ் ஆஃப் எமினன்ஸ் இன் த செட் அதாவது அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 2 ஆனுவல் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம அனௌன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது போக அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்டடீஸ் இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜும் வந்து பார்த்தோம்னா செட்டப் பண்ணணும். அண்ட் த யூஜிசி வந்து பார்த்தோம்னா ரெக்வயர்ட் டு கிரியேட் எ சர்டைன் நம்பர் ஆஃப் ப்ரொஃபஷனல் சேர்ஸ் இன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் த லாங்குவேஜஸ் தட் கெட் த கிளாசிக்கல் டேக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜாக இருக்கும் போது வந்து பார்த்தோம்னா அனுபவிக்கலாம். ஸோ ஒய் திஸ் இஸ் வந்து பார்த்தோம்னா அதாவது ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தாண்டி வெறும் இயர் அதாவது வந்து பார்த்தோம்னா என்ன லாங்குவேஜஸ் தாண்டி இப்போ நடந்து முடிஞ்ச 2023 குரூப் 2 மெயின்ஸில் வந்து பார்த்தோம்னா லாங்குவேஜஸ்லேருந்தே வந்து பார்த்தோம்னா தே ஆஸ்க் 215 மார்க்ஸ். லாங்குவேஜஸ்லேருந்து 15 மார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த லாங்குவேஜ் பற்றினா இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றதை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்டில் எந்த இடத்துலையும் ஸ்பெசிஃபைடாக அவங்க லாங்குவேஜஸ் மென்ஷன் பண்ணாட்டியும் ஸோ தே ஆஸ்க் 215 மார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா லாங்குவேஜஸ். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு கொஷின் வந்து பார்த்தோம்னா என்னென்னா எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப்
சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ். ஓகேங்களா, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை பற்றி வந்து பார்த்தோம்னா அதோட ஆரிஜின் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம எழுதணும். ஓகேங்களா, ஸோ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜாக அந்த டேக் கொடுக்கும் போது அதோட பெனிஃபிட்டாக என்ன இருக்கும். ஸோ அதாவது அப்போ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்டடீஸ் இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 2004 தமிழ் வந்து பார்த்தோம்னா வாங்கும்போது ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் வந்து பார்த்தோம்னா இருந்தது. ஸோ 2022 தான் வந்து பார்த்தோம்னா அதுக்காக ஒரு செப்பரேட் பில்டிங் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சாங்க. ஓகேங்களா, ஸோ இட் வாஸ் இன் சென்னை. ஓகேங்களா, ஸோ அதோட இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன்ஸும் வந்து பார்த்தோம்னா நமக்கு முக்கியம். வாட் ஆர் த மிஷன்ஸ் ஆஃப் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது இஸ் டு எக்ஸ்க்ளூசிவ் concentrate on research works relating to the classical phase of Tamil from the early period to 600 AD. Okay va, so which addresses the vital issues of the antiquity and uniqueness of Tamil. ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த மிஷனோட அதாவது கிளாசிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இதோட மிஷன். ஓகேவா, ஸோ அப்போ அந்த லாங்குவேஜ் அப்படின்ற டாபிக் கீழே ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜாக தமிழ் வாங்கினதுனால ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அப்படின்னு தொடங்குறோம். ஸோ அதை பற்றி தான் உங்கள் குரூப் 2 மெயின்ஸில் தே புட் த கொஷின். ஓகேவா, ஸோ அடுத்த கொஷின் வந்து அவங்க எப்படி கேட்டிருக்காங்க லாங்குவேஜ்லேயே பார்த்தீங்கன்னா, ஹவு திராவிடியன் லாங்குவேஜஸ் ஐடென்டிட்டி செட்ஸ் அப்பார்ட் ஆஸ் டிஸ்டிங்க்ட் லாங்குவேஜ் ஃப்ரம் அதர் இந்தியன் லாங்குவேஜ். ஓகேங்களா, ஸோ இந்த திராவிடியன் லாங்குவேஜோட அந்த ஐடென்டிட்டி மற்ற லாங்குவேஜ்லேருந்து எப்படி டிஃபர் ஆகுது ஸோ அப்படின்றதையும் வந்து பார்த்தோன்னா அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த மாதிரியான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தாண்டி ஸோ நிறைய இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்கும் போது தான் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ தமிழ் தான் வந்து பார்த்தோம்னா அவங்க ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழை வந்து பார்த்தோம்னா அவங்க ஸோ தமிழுக்காக நிறைய வந்து பார்த்தோம்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ ப்ரெசென்ட் கவர்மெண்ட்டும். ஸோ தமிழ் தாண்டி இப்போ நிறைய லாங்குவேஜஸும் வந்து பார்த்தோம்னா அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கிறதுனால ஸோ தமிழ் வந்து பார்த்தோம்னா தான் முதல்ல வந்து பார்த்தோம்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து போகும்போது வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் கோ த்ரூ வந்து பார்த்தோம்னா அதாவது என்னென்ன கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இயர் என்ன, ஸோ இது சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ அந்த கொஷினில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியும் வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பெஸ்ட். ஓகேங்களா, ஸோ அது தாண்டி வந்து பார்த்தோம்னா இஃப் யூ ஹேவ் எனி டவுட் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு புரிகிற மாதிரி சில கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் புட் த கமெண்ட். ஓகே, தேங்க்யூ.